முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று நீ சற்றும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய நற்செய்தி உன் துணையிடமிருந்து வரப்போகின்றது. நீ இத்தனை நாட்களாக எதை உன் துணையிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இன்று உன்னை தேடி வரப்போகின்றது. நீ அவருடன் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வாழ்க்கைக்குள் ஒரு சில விஷயங்கள் உனக்கு மன உறுத்தலாகவே இருக்கின்றது. வேலையோ ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையோ, உன்னுடைய துணையின் வீட்டார் உனக்கு பிரச்சனை செய்வதாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீ உன் துணையிடமிருந்து பல முறை போராடி கொண்டு இந்த விஷயத்திற்கு ஒத்து வாருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தாய். ஆனால் உன் துணையோ தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து கொண்டே இருந்தார். அதனால் நீ மனம் உடைந்து சென்று விட்டாய். இப்பொழுது உன்னுடைய துணை நீ எதை சொன்னாலும் கேட்கும் மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்டார். உன்னுடைய துணைக்கு நீ எப்பொழுதும் நல்லதையே செய்வாய். ஆனால் அதை அவரால் புரிந்து கொள்ளத்தான் முடியவில்லை. எவ்வளவு தான் அன்பாக உன்னிடத்தில் இருந்தாலும் நீ சொல்லும் ஒரு சில விஷயங்களை அவர் செவி கொடுத்து கூட கேட்பதில்லை என்ற வருத்தம் உனக்குள் இருக்கின்றது. அவள் வார்த்தையை கேட்டால் என்னுடைய கௌரவம் என்ன ஆகிவிடும் என்ற ஒரு ஆண்மை தன்மையும் உன்னுடைய துணையிடம் இருக்கின்றது. நான் ஆதிக்கம் பிடித்தவர் என்று நான் கூறவில்லை. ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் அவர் அவ்வாறு நடந்து கொள்வது உன்னுடைய மனதிற்கு மிகவும் வேதனை அளிக்கின்றது. நான் சொல்வதுதான் சரி என்றது போல் உன்னுடைய துணை அவ்வப்பொழுது பேசி வருவது உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் உங்கள் இருவருக்குள்ளும் மனக்கசப்பு ஏற்படுகின்றது. ஆனாலும் வாழ்க்கையை சரிவர வாழ வேண்டும் என்ற கருத்தில்தான் நீ அவருடன் அனுசரித்து சென்று கொண்டே இருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய துணை முழுமையாக மனம் மாறப் போகின்றார். உன்னுடைய அன்பு அவருக்கு எந்த அளவுக்கு புரிந்தாலும் இப்பொழுது அவர் உன்னுடைய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்கும் மனநிலைக்கு வந்துவிட்டார். வாழ்க்கையில் பல அடிகள் பட்ட பின்பு தான் புத்தி வரும் என்று கூறுவது போல உன்னுடைய துணை தானாக செயல்பட்ட எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் இப்பொழுது நீ சொல்வதையே கேட்கலாம் என்ற முடிவுக்கு அவர் வரப்போகின்றார். இன்னும் ஒரு சில தினங்களில் அவர் உன்னுடைய வழிக்கு வந்து விடுவார். பின்பு நீ எதை சொன்னாலும் கேட்கும் பக்குவத்திற்கும் வந்து விடுவார். அவரை பற்றிய கவலை உனக்கு இருந்தது. அந்த கவலையெல்லாம் சென்றுவிடும். அவரிடத்தில் தவறான குணங்கள் எதுவும் இல்லை. ஒரு சில விஷயங்கள் அவரிடத்தில் தவறு இருக்கின்றது தவிர மற்றபடி மனதார அவர் மிகுந்த நல்லவர்தான். அந்த ஒரு சில விஷயங்களை கூட இப்பொழுது திருத்தி கொண்டு வர போகின்றார். இன்று அவரிடம் உன்னிடத்தில் வந்து பேச போகின்றார். இனி நீ எதை சொன்னாலும் நான் கேட்பேன், நீ சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்ற மனநிலைக்கு வந்து அவர் உன்னிடத்தில் பேச போகின்றார். அவரிடமிருந்து ஒரு மிகப்பெரிய நற்செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என்று. அந்த நல்ல செய்தியை விட்டு விடாதே. சந்தோஷமாக உன் வாழ்க்கைக்கு அடுத்து என்ன தேவையோ அதை தொடங்கு தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.